இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஜனவரி 1 இன்றைய சிந்தனை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் என்பதே இன்றைய சிந்தனை சிறப்பான முறையில் அருள் தந்தை அவர்கள் அளித்துள்ளார். சில நாடுகளை எப்படி நாம் வாழ்த்த முடியும்? இந்த உலகத்தை நாம் எப்படி வாழ்த்த முடியும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்மால் எப்படி உதவியாக இருக்க முடியும் என்று ஐயம் ஏற்படுகின்றன. இந்த எண்ணத்தை எல்லாம் நாம் தவிர்த்து கொண்டு வாழ்த்தினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்தினுடைய சிறப்பு என்பதே நம் சாமிஜி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஐந்தொழுக்க பண்பாட்டில் இறுதியாக கொடுத்திருப்பார், உலகத்தை வாழ்த்த வேண்டும் என்று. நாம் பொருள்துறையில் குறைவாக உள்ளோம், உடல் வலிமையில் குறைவாக உள்ளோம். நம்மளால் எப்படி வாழ்த்த முடியும் என்ற ஒரு எண்ணம் எல்லாம் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அந்த எண்ணத்தை எல்லாம் நாம் மாற்றி அமைத்துவிட்டு உலகத்தை வாழ்த்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி வாழ்த்த வேண்டும் என்றால் சாமிஜி சொல்கின்றார், அதற்காகவே உலக வேள்வி தினம் என்று ஜனவரி 1ஆம் தேதி அன்று சிறப்பான முறையில் உலக வேள்வி விழா என்று அதில் உலகத்தை நினைத்து வாழ்த்து கொண்டிருப்பார். அதுபோல் நாம் மக்களாகிய அன்பர்களாகிய நாம் தினசரி வீட்டில் திறமையான முறையில் தவம் ஏற்று ஆழ்நிலை தவத்திலும் அமைதியான முறையில் காலையில் அமர்ந்து இந்த உலகத்தை நோக்கி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று வாழ்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த வாழ்த்தினுடைய அலைகள் பதிந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பதிவுகளின் ஏற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேர் அழிவுகளும் பேர் ஆபத்துக்களையும் தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது என்பதை நிரூபிக்க முடியும் நம்மளால். அதுபோல சாமிஜி சொல்லக்கூடிய இந்த வாழ்க வையகம் என்ற ஒரு வாழ்த்து என்பது நம் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நம்மால் துன்பப்பட்டவரோ இல்லை நம்மளுக்கு துன்பம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோ எவரேனும் இருப்பேனும் அவர்களையும் நம் அகக்காட்சி மூலமாக நினைத்து கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று வாழ்த்தினால் அவர்களும் மனம் திருந்தி மாறி மறுபடியும் நம்மிடம் வந்து பேசுவார் என்பது உறுதுணையாக ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக திகழ்கின்றது என்பதால் வாழ்த்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சாமிஜி அவர்கள் நம்மிடம் தந்துள்ளார். அதை வாழ்வில் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.